எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பனங்காட்டுக்கு நொங்கு பதனி குடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். சும்மா ரோட்ல விற்கிற பதனி நொங்க குடிக்கிறத விட பனங்காட்டுக்கே தேடி போய் பனையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து தர்ற சீவி தர்ற நொங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா பதநீர் குடிக்கிற சுகமே தனிதான். இந்த பனங்காடு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம். ஏன்னா நம்ம தமிழக அரசோட மாநில மரம் இந்த பனைமரம் தான். இந்த பனைமரத்தில் ஆண் பனை பெண் பனை இருக்குது. இந்த ஆண் பனை அழகு பனைன்னு சொல்கிறாங்க. பெண் பனைகள் தான் நமக்கு நொங்கு தருது. இந்த ஆண் பனைகள்லையும் பெண் பனைகள்லையும் ஆனால் பதனி எடுக்கலாம். பதனி எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த நொங்கு கொலை தள்ளுதில்ல, அந்த பாலையை சீவி விட்டு அதிலிருந்து வடிகிற நீரை ஒரு மண்பானையில் சுண்ணாம்பு தடவி வச்சுட்டு அதில் அது பிடிச்சி தருவாங்க. ஒரு மாதிரி இனிப்பும் துவப்பும் கலந்த சுவையில் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுதான் அந்த பதநீர். சப்போஸ் அந்த நொங்கு கொளத்தள்ளும் போது அதை பதனிக்கு சீவிட்டாங்கன்னா அதுலேருந்து மறுபடியும் நமக்கு நொங்கு கிடைக்காது. நொங்கு கனிஞ்சு அந்த பழம் கிடைக்கும். அதில் இருக்கிற கொட்டையை நம்ம புதைச்சி வச்சோன்னா அதிலிருந்து தான் பனங்கிழங்கு கிடைக்கும். இந்த மாதிரி இலையில கொழுக்கட்டை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இலை, காய், பழம், அதுலேருந்து பாலையிலேருந்து வடிகிற தண்ணி, இது எல்லாமே நமக்கு சத்துக்கள் தான். இதுதான் பனையோட பெருமை. இந்த பனையை ஆற்றங்கரை ஓரத்தில் வரிசையாக ரட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது மணல் அரிப்பை தடுக்கும். அதனால் ஆற்றங்கரையில் அழகாக நட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பனை நம்மளோட நிலத்தடி நீர் மட்டத்தை எப்போவுமே பாதுகாக்கும். அதனால் இந்த பனை மரத்தை அழியாமல் பாதுகாத்தோன்னா தான் நம்மளோட இயற்கையும் பாதுகாக்கப்படும். இந்த சம்மரில் எவ்வளோ வெயில் வாட்டி விதைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரது என்னென்னா, இந்த மாதிரி காடுக்கு தேடி போய் பனையிலேருந்து அப்படியே சீவி தர நொங்கு பதனி எல்லாத்தையும் ரசித்து குடிச்சிட்டு வர்றது தான். இந்த நொங்கு பதனி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மரில் உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம தேடி தேடி எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் கிடைக்காத எனர்ஜி உடனடியாக இதில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நொங்கு பதனியில் நிறைய கால்சியம், மெக்னீஷியம்ங்கிற கனிமங்கள்லாம் இருக்குது. நிறைய தாது பொருட்கள் இருக்குது. அதனால் நமக்கு தேவையான எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயம் இதில் இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பதனி நொங்கு குடித்தா சூப்பராக ஆகிடலாம். அதே மாதிரி அண்டர் வெயிட் பேபிஸ் இருப்பாங்கள்ல, என் குழந்தை எவ்வளோ சாப்பிட்டாலும் நோஞ்சானாவே தான் இருக்கான், வெயிட்டே போட மாட்டேங்கிறான், அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நொங்கு பதனி ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா வெயிட் கெயின் ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி இயற்கையை ரசிச்சுட்டு பதனி நொங்குலாம் என்னைக்காவது போய் குடிச்சு பாருங்களேன். அது உண்மையிலேயே செமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த நொங்கு நம்மளோட உடல் சூடை உடனே அப்படியே முழுசுமாக குறைச்சிரும். அதனால் இந்த நொங்கு பதனி அதெல்லாம் குடிக்கும் போது நமக்கு அடிக்கடி இந்த சம்மரில் வர நீர்க்கடுப்பு, யூடிஐ, வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி நிறைய சம்மர் டிசீஸ் வராமலே நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஒன்று சொல்லவா, சிம்பிளாக வேர்க்குரு வருதா, பதனி நொங்கு நிறைய சாப்பிட்டுட்டு அந்த நொங்கை சாப்பிட்டுட்டு அந்த தோலை சும்மா ஸ்கின்னில் அப்ளை பண்ணாலே வேர்க்குரு காணாமல் போயிடும். இப்படி ஒத்தடி பாதையில் குட்டீஸ் பட்டாளத்தோட பதனி நொங்கோட நன்மைகளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே பதனி குடிக்க போகிறது உண்மையிலே ஒரு ஜாலியான அனுபவம். இந்த பதனியிலேருந்து பனைமரத்துலேருந்து வேஸ்ட் ஆகிற மட்டை கூட வேஸ்ட்டாக போகாது. இதை வச்சு நம்ம கருப்பட்டி காய்ச்சறதை பார்க்கலாம். கருப்பட்டி காய்ச்சறதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பனைமட்டையை வச்சு இந்த பெரிய இரும்பு கடாயில் பார்த்திங்களா, அப்படியே நம்ம பதனியை ஊற்றி அப்படியே காய்ச்சி அதை பக்குவமாக சிரட்டையில் வச்சு காய வச்சு கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கிற சூப்பரான கருப்பட்டி. அந்த கருப்பட்டியில் இருக்கிற கால்சியம் சத்து நம்ம எலும்புகளுக்கு எவ்வளோ கால்சியம் டேப்லெட் எடுத்தாலும் கிடைக்காத சத்துக்களை நமக்கு தரும். இந்த கருப்பட்டி காய்ச்சற வாசனைக்குள்ளே நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த இயற்கையான கருப்பட்டி வாசனை, இயற்கையான மரங்களில் கிடைக்கிற காற்று, இதெல்லாம் ஒரு நாள் நம்ம அனுபவித்து பார்க்கணும். சரியா? பனையோட பாலையிலேருந்து வடிகிற இந்த பதநீர்
இதுதான் கால்சியம், மெக்னீஷியம் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு தண்ணி. சம்மரில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த பனையும் மாம்பழமும் தான். இந்த பனையிலேருந்து கிடைக்கிற இந்த பதநீரை கர்ப்பிணி பெண்கள்லேருந்து பாலூட்டுற தாய்மார் வரைக்கும் கால்சியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வரப்பிரசாதம் தான் சொல்லணும்.